வெல்கம் பேக் டு ஜி கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் அண்டார்டிகா சர்வைவல் அந்த கேமில் பார்க்க போகிறோம். கடைசி பாட்டில் வந்து நம்ம கேம்ப் 3 வந்து தூங்கிருப்போம். ஸோ அதோட இப்போ கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் பார்ட் 1 பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வாங்க. ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்ட்ரோ கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சுடா எப்பா. ஓகே, முதல்ல வந்துட்டு ட்ரெஸ் போட்டுப்போம். ஏன்னா நான் அப்புறமா கடைசியாக கேம்ப் 3 முடிச்சுட்டு வெளியே தூக்கி விட்டு போயிட்டேன். ஸோ ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இங்கேருந்து கிளம்புவோம். இருங்க, ஏதாவது ஹெல்மெட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்ப்போம். ஹெல்மெட்டு ஓகே. ஹெல்மெட்டில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியல. கண்ணாடி போட முடியுதா ஃப்ரெண்ட்ஸ்? கண்ணாடி. ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்க்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அற்புதமாக இருக்குங்க உண்மையில். மாஸ்க்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து கிளாஸஸ் இருக்கா. அப்படியே கொள்ளக்காரனாகவே மாறிடலாம். கண்ணாடி போடு. இங்கே உண்மையிலே செம்மையாக இருக்குது. அப்புறமா வந்து லைட் இருக்குது, ஃப்ளாஷ் இருக்குது, ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுவோம். லைட் இருக்குது, ஆஹா எல்லாமே இருக்குங்க. உண்மையில செம்மையாக இருக்குது. ஸோ ஓகே, இதுவே போதும். இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். கண்ணெல்லாம் நல்லா மூடிக்கிட்டு. இப்போ செம்மையாக இருக்க போகுது. இப்போ தான் இனிமேல் கண்ணில் வந்து பனி படாது. ஸோ வந்து அது ஒரு நல்ல விஷயம். ஸோ வந்து இப்போ நம்ம எந்த பக்கம் போகணுன்னு வழி தெரியலையே. இந்த பக்கம் தான் வந்தோம். ஸோ அப்போ இந்த பக்கம் தான் போய் ஆகணும். கடல் பக்கமாக போகணும். நான் வந்துச்சு. எவ்வளோ பெரிய கேம்ப் பாருங்க. இவங்கெல்லாம் டாப் அப் பண்ணி எடுத்துருக்கானுங்க இந்த கேம்பை. நம்மளுக்கு இருக்கிறது பப்ளிக் கேம்ப் மட்டும்தான். ஓகே, நம்ம ஒரு வழியாக முதல்ல எடுத்தோடனே ஒரு ஐஸ் கட்டி மாதிரி கொடுத்துருக்கானுங்க. போன வீடியோ ஸ்டார்டிங்லேயும் இதை தான் கொடுத்துருக்கானுங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கே தான் கொடுத்துருக்காங்க. எங்கே வலிக்குதுங்க. இதோ பாருங்க, அப்படியே வலிக்குது. அப்படியே வலிக்கி நான் போட்டு தரலாம் அப்படின்னு நான் பார்க்குது. ஸோ வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அந்த கேம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சாகணும். ஸோ வந்து பார்த்து மெதுவாக போகணும். ஐயோ வலி வர அந்த பக்கம் இருக்கா. பார்த்து போடா டே, பார்த்து போடா. ப்ரோ பிளேயரா டே, ப்ரோ பிளேயரா. எங்கே ஈஸியாக ஏதோ ஃப்ளூக்கில் தாண்டிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ வந்து ஈஸியாக போயிடணும். சீக்கிரம் போ. ஒரு ஹெச்பி கூட அடி வாங்காமல் அப்படியே இங்கேருந்து நம்ம ஈஸியாக தப்பிக்கணும். எப்பா ஏங்க, ஒரு ஹெச்பி கூட அடி வாங்கலாம் தப்பிக்கலான்னு பார்த்தா ஒரு ஹெச்பி குறைச்சிட்டானுங்க கரெக்டாக. ஓகே, நம்ம இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். மேலே ஏறுறா, மலை ஏறுடா. ஓகே, அந்த என்னது பேருனா அந்த குச்சி தான் நம்மளுக்கு வழி காட்டிகிட்டு இருக்குது. ரொம்ப நல்ல எப்படி சொல்கிறது, கடவுள் மாதிரி வழி காட்டிகிட்டு இருக்குது. ஏதோ லைட்டெல்லாம் எரியுது. ஓ, மண்டையிலேருந்து லைட்டு வருது. கொஞ்சம் வெறுப்பான விஷயம். மண்டையிலேருந்து லைட்டு வருது. சரிங்க, லைட் ஆஃப் பண்ணிப்போம். லைட்டு வந்து தானே ஆஃப் ஆகு. ஃப்ளாஷ் லைட்னா என்னடா? ஃப்ளாஷ். ஓ ஓகே ஓகே. இப்போ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா? இருங்க இன்னும் காசு வேறு கேட்குறானுங்க. வந்து நம்ம ஆஃப் பண்ணி விட்ருவோம். எது தேவையில்லாதது. ஓகே, இப்போ இதெல்லாம் ஆன் பண்ணி விட்டாச்சு. நம்ம ஃப்ரெண்டு யாரோ ஜாயின் பண்ணிருக்காங்க கேமு. அவனுக்குள்ளே போராடி ஆகணுமா? பேசாமல் போயிடுவோம் இங்கேருந்து. பார்த்து போடாடி, வலிக்காமல். ஏனிக்கு வர வந்திருக்கோம். ரெண்டுத்துல எது போகலாம்? இதுவே போகலாம். இதான் கீழே ஊத்துறாதா. ஓகே, இதுவே போ. ஏன்னா இதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நான் அது இவங்க ஆடுங்க. அடோட நான் எதிர்பார்க்கல. ஆடுன்னு எதிர்பார்க்கலையேடா. ஆடுன்னு தெரிஞ்சிருந்தா அதுவே போயிருப்பேனேடா. ஓகே, பார்த்து மெதுவாக மெல்லமாக அப்படியே அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே ஆமையோட மெதுவாக எப்படி தப்பிச்சிட்டா. ஓகே, இது வந்து கொஞ்சம் சிக்கமான ஒரு ஏரியா. ஏன்னா ஏணி வந்து வழுக்கும். ஸோ வந்து இப்போ அப்படியே நம்ம பார்த்து மெதுவாக போனோம். ஓகே, எப்படியோ வந்தாச்சு. ஈஸியாக தான் இருந்தது. இந்த குச்சி தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி குச்சே. ஓகே, இப்போ வந்து திரும்பவும் ஐஸ் கட்டியா? ஏதாவது நான் வழி மாறி வண்டி திரும்ப ஏதாவது தப்பான ரூட்டில் போயிட்டுனா இல்லையே, திரும்ப ஐஸ் கட்டி வருது. ஓகே, இருங்க தாண்டுவோம். வர வழி இல்லை, தாண்டி பார்ப்போம். ஓகே, தாண்டுறா. சீக்கிரம் போடா. எங்க இது வர வலிக்குதுனால அப்படியே என்ன பின்னாடி தள்ளிட்டு இருக்கு. என்னோட மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. இதோ பாருங்க, சில ஐஸ் கட்டி பின்னாடி தள்ளுது, சில ஐஸ் கட்டி முன்னாடி தள்ளுது. ஸோ அதான். ஆனால் ஸோ இல்லை, காமனாக இருக்க விஷயம் என்னென்னா அது தள்ளுது. அதான் காமனாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இங்கேருந்து எங்கேயோ வந்திருக்கோம். ஏதோ நிலப்பரப்பு மாதிரி இருக்குது. ஸோ வந்து இருங்க காலை வச்சு பார்ப்போம். உண்மையிலே நல்லா தாங்க செஞ்சுருக்கானுங்க கேமை. இருங்க, இது ஐஸ் கட்டியா என்ன? ஐஸ் கட்டினா உடையும்ல. இது உடைதான் பார்ப்போம். நின்று பார்ப்போம் உடையுதா இல்லையா அப்படின்னு நின்று பார்ப்போம். அவங்க உடையிற மாதிரி இருக்குங்க. ஓகே, உடையுதா இல்லையானே தெரியலையா. உடையிற மாதிரியும் தெரில. ஓகே, உடையிற மாதிரியும் தெரியல. நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். அங்கே எதிர்க்க ஏதோ பெருசாக ஏதோ இமயமலையோட சின்னதாக தான் இருக்குது. இமயமலையோட தம்பி மாதிரி இருக்குது. ஸோ வந்து அங்கே ஏதோ பெருசாக இருக்குது. ஸோ வந்து இப்போ அது என்னன்னு பார்க்கணும். சீக்கிரம் போடா. ஜம்ப் பண்ணி போடா. இங்கே ஓட்டையாக இருக்குங்க. எந்த ஓட்டையில் போகிறதுன்னு தெரியலையே. சரி, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்க ஓட்டையிலே போயிடுவோம். ஏன்னா இதை எனக்கு தெரிஞ்சு சேஃபாக இருக்கும். கனடா ஏதோ போட்டிருக்கு. கனடாவை பற்றி ஏன்டா அடிக்கிறீங்க? இல்லை, எனக்கு தான் படிக்க வரலையா? ஓகே, நம்ம போவோம். உண்மையிலே ஏதோ குகை மாதிரி அழகாக செஞ்சுருக்கானுங்க. உண்மையிலே பார்க்க நல்லா இருக்குது. என்னோட ட்ரெஸ் கலர் கூட மாற்றிச்சு பாருங்களேன். பார்க்க திருட்டு பையன் மாதிரி இருக்காங்க. திருட்டு பையன், கொடூரமான திருட்டு பயலுகடா. மாஸ்க்லாம் போட்டுன்னு இது உண்மையிலே இது நல்லா இருக்குது. இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு விளாடுறது உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இது பார்ட் 1லேயே தெரிஞ்சிச்சுன்னா நான் போட்டிருப்பேன். என்ன பண்ணுறது,
அப்பதான் நானே கண்டுபிடிச்சேன். ஓகே அப்படி சும்மா கேம் விளையாண்டுக்கு கொஞ்ச நேரத்துல அது ஏதோ தோணுது அப்படின்னு தொட்டு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு. ஓகே நம்ம கீழே கீழே ஊழ்ந்திருப்போம். கீழே விழாம போகணும். பார்த்து போடா பார்த்து போடா. ஓகே இங்கே தண்ணி வேற இருக்கு. ஓகே தண்ணியில் படாமல் பார்த்து ஜம்ப் பண்ணுறா. ஓகே எப்படியே கஷ்டப்பட்டு நம்ம ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்படியே நம்ம அப்படியே மாறி 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 பார்த்து 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 போகணும். ஸோ வந்து பார்த்து ஏனிலாம் ஏறியாச்சு. இப்போ வந்து எந்த இடத்துக்கு போகணுன்னு தெரியலையே. ஓ இதை தான் தாண்டி வந்திருக்கேனா? ஓகே ஏங்க ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓ இப்போ தான் ஏனி கரெக்டாக ஏறிட்டேன். இப்போ இல்லை எது போகிறதுன்னு தெரியல. இந்த ஓட்டை கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இதிலே போனால் நினச்சா நதிக்குள்ள வந்துருப்பேன். ஓகே பார்த்து போ. நல்ல வேலை கீழே வந்து ஹெச்பி குறையில. ஸோ வந்து இதில் எந்த ஓட்ட போகலான்னா இந்த ஓட்ட போகலாமா இல்லை எப்படி போகலாம்? இது கொஞ்சம் யோசிப்போம். ஓகே இந்த ஓட்டையே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓட்டை போவோம். இந்த ஓட்டை தான் கொஞ்சம் சின்னதாக பெருசாக இருக்குது. ஓகே இருங்க பார்த்து குதிப்போம். எங்கள் தண்ணியில் வர ஹெச்பி போகுதுங்க. இது எப்படி நான் இறங்குதுன்னே தெரில. ஸோ வந்து நம்ம என்னடா மேலெலாம் ஓட்டை வச்சுருக்கீங்க. ஓ மேலே லைட்டிங்காக ஓட்டை வச்சுருக்கானுங்க போல. ஓகே சீக்கிரமாக போடா. வழுக்குது வேறு. இந்த இடம் வேறு பயங்கரமாக வழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சீக்கிரம் போ. பார்த்து போடா. நடுவில் இவ்வளோ பெரிய கேப்புங்க. எல்லாத்தையும் நான் பார்க்காம வந்திருந்தேன்னா என்ன இருக்கும்? நான் ஒரு ப்ரோ பிளேயர்ன்றதுனால பார்த்தேன். இதுவே நான் பார்க்கலன்னா என்ன இருக்கும்? நான் திரும்ப முதலேருந்து விளாண்டுருக்கணும். இதை சொல்கிறானுங்க ஐஸ் லேடர். இதெல்லாம் நான் எவ்வளோ பெரிய ஐஸ் லேடர்லாம் பார்த்துருக்கேன். தம்மா துண்டு இருக்குது. இதுக்கு பயந்துருவேனா? எங்க இவ்வளோ பெரிய நீங்கள் இல்லைனா இது வர கீழே ஒரு ஊந்து கிடக்குறோம். நான் எப்படி தம்பியை போட்டு தெரியல. வசமாக வந்து மாட்டேன். நீங்களாம் தேவையான தம்பி மலை ஏறுறேன். எப்படி சொல்கிறது? இமயமலையெல்லாம் இப்போ ஏறி தான் வேணுமா? பார்த்து போ. இப்போ எப்படி ஜம்ப் வச்சிட்டங்க. அதாய் தம்பி இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து. ஓகே எப்படி இங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஓகே நான் இல்லைனா என்னத்தையும் கீழே வந்துருப்பேன். பார்த்து போடா. நேரம் பார்த்து போனாங்க உமாடா. ஆய் பார்த்து அப்படியே வந்தாச்சு சேஃப்டியாக. ஸோ வந்து இப்போ நம்ம சீக்கிரமாக இந்த மலை ஏரியாச்சு. இங்கே வேறு எதுவும் இருக்குது. என்ன தெரியாது. ஓ என்னது ஏங்க இப்போ அந்த குச்சியில் லைட் எரியுதுங்க. அதாவது 3 கேம்ப்பு விளாடி இப்போ தான் நான் நோட்டே பண்ணுறேன் இந்த குச்சியில் லைட் எரியுதுன்றது. எவ்வளோ பெரிய நான் வந்து எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு பார்த்தீங்களா? ஓகே அங்கே ஏதோ தூரத்தில் ஏதோ ஒரு மரம் மாதிரி தெரியுது. ஓ இங்கே தான் இருக்கா குச்சி. ஏங்க அங்கே யாரோ தூரத்தில் ஒருத்தன் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. யாருன்னு தான் தெரில. ஓகே போய் பார்ப்பான் யாருன்னு. சீக்கிரம் போட. அவரும் இப்போ தான் போகிறான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 90 ஹெச்பி மட்டும்தான் இருக்குது. இன்னும் கேம்ப் 3லேருந்து 4 இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஆனால் போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறேன். ஐ மீன் கேம்ப் 4க்கு போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறேன். பெண் குயின் இங்கே பெண் குயின் இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ வந்து இந்த பெண் குயின் இருந்தால் அதுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போகுங்க. எத்தனை பெண் குயின் பண்ணுங்க. ஆஹா இல்லை ஏதாவது ஒரு பெண் குயினை திருடுன்னு போயிடலாமா? எனக்கு பார்ப்போம். நம்மளை பார்த்து பயந்து ஓடுது. நான் ஒன்றும் கொலை பண்ண மாட்டேன். ஓகே இருங்க இந்த பெண் குயின் கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அங்கே ஒரு ஏரியா ஃப்ரெண்ட் உடஞ்சி ஊந்துருக்குங்க. எங்கே கிராஷ் ஆகிருக்கு போல். ஓகே அங்கே கேம்ப் வர தெரியுது. நம்ம கேம்ப் 4க்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதுக்குள்ளே கேம்ப் 4க்கு வந்துட்டேனா? என்ன நடக்குது இங்கே? என்ன நடக்குது? ஓகே நம்ம எப்படியே கேம்ப் 4க்கு வந்தாச்சு. சீக்கிரமாக போயிட்டு ஆஹா இது வேறு எரிஞ்சு குப்புன்னு எரியுது. உள்ளே போனால் ஏதாவது பற்றிக்குமா? ஓகே நான் பற்றிக்கிட்டே இருங்க. உள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கா அப்படின்றத. ஏன்னா சுவாரஸ்யமாக ஏதாவது இருக்கும். கண்ட்ரோல் ரூம். ஆனால் என்ன பண்ணுறது இரும்பு மட்டும்தான் இருக்குது. ஸோ உள்ளே ஏதாவது பட்டன் கிட்டன்னு இருக்குன்னு நினச்சா ஒன்றுமே இல்லை. ஓகே நான் போயிட்டு செக் பாயிண்ட்டு பிடிச்சிப்போங்க. செக் பாயிண்ட் பிடிக்காம நான் பாட்டுன்னு பேசின்னு இருக்கேன். ஸோ ஓகே நம்ம உட்காந்துட்டு நிலவரத்தை பேசுவோம். அதாவது இருங்க மாஸ்க் போடனே முதல் முறையாக தண்ணி குடிக்கணும் பார்த்தீங்களா? கடந்த வாரம் ஓஜி வந்து இப்போ ஃபேமஸாக மலை ஏறிட்டே இருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நியூஸ்லலாம் அதான் வந்திருக்கு. ஓகே நம்ம பேசுறது போவோம். இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம். இந்த மாதிரி உட்காந்தே இருக்கான். ஓகே கொஞ்ச நேரம் தூங்கலாமா? எனர்ஜி வர 85 தான் இருக்குது. ஸோ ஓகே நான் ஒரு இப்படியே தூங்காமல் இப்படியே தண்ணி குடிக்காமல் கடைசியாக ஒரு தடவை தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறேன். ஓகேங்க சீக்கிரம் குடுறா. ஓகே இதுக்கப்புறம் தண்ணி தூங்காமல் தண்ணி குடிக்காமல் இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணலான்னு இருக்கிறேன். அதாவது ஒரு தடவை கூட தூங்காமல் ஒரு தடவை கூட தண்ணி குடிக்காமல் இதுவே ஒரு சேலஞ்சு. ஓகே இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் தான் இந்த பக்கம் தானே வந்தோம். ஓகே அந்த பக்கம் தான் வந்தோம். ஸோ அப்போ இந்த பக்கம் தான் போய் ஆகணும். கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் போ. எவ்வளோ நேரம் நானும் போயிட்டு இருக்கேன். ஏங்க அது என்னது பக்கத்தில் போனால் சத்தம் வருதுங்க. ஓகே அது வந்து நம்ம வாக்கி டாக்கி வச்சுருக்கிறதுக்கு இது சிக்னல் போல். ஓகே ஒரு தூரத்தில் ஒரு ஏணி தெரியுது. ஓ கிட்ட தான் இருக்கா? ஓகே இதை அப்படியே பார்த்து பத்திரமா கேம்ப் 4லேருந்து இப்போ இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போக போகிறோம். நடுவில் நிறைய இடம் மிஸ் பண்ணுறப்பன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரியாக தெரியல. ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. அங்கே ஒரு கேம்ப் இருக்குங்க. கேம்ப்னு சொல்ல அது பேர் நான் ஏணி இருக்குது. அங்கே ஒரு லேடர் இருக்குது. நல்ல நான் கூட நடுவில் பழம் இருக்குன்னு நினச்சேன். ஓகே பார்த்து போவோம்.
ஆஹா! ஏங்க எவ்வளோ எவ்வளோ தம்மா துண்டு ஒரு ஒத்தடி பாதை மாரி செஞ்சு வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? திருட்டு பசங்க, திட்டு பசங்க. நான் இந்நேரத்துக்கு கீழ விழுந்திருப்பேன். இந்நேரத்துக்கு நான் கீழ விழுந்திருப்பேங்க நிஜமாலே. ஆஹா! பயமுறுத்துறானுங்க. ஓகே, இப்போ எந்த பக்கம் போணும்னு தெரியலையே. இந்த பக்கம் தான் போணும்னு நெனைக்கிறேன். பார்த்து போவேன். லேடர் வேற கண்ணுக்கு தெரிய மாட்டேது. அங்க ஒரு லேடர் இருக்கு. ஸோ வந்து அங்க போனேன்னா, இங்கேருந்து நான் ஜம்ப் அடிக்கணும். ஸோ வந்து இங்கேருந்து ஜம்ப் வச்சுருவோம். ஜம்புடா, ஜம்புடா, ஜம்புடா. ஓகே, எப்படி சேஃப்ட்டா இருந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கீழ போய் ஆகணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம அங்க குதிச்சோன்னா கண்டிப்பா செத்துருவோம். ஸோ வந்து சேஃப்டியா இப்போ எப்படி கீழ இறங்குறது? அப்படின்றதே இந்த வீடியோ பார்ப்போம். ஐயோ! என்ன வேற கத்த விட்டுனே இருக்கிறானுங்களே. டேய் நானும் கத்தக்கூடாதுன்னு பார்த்தா கத்த விட்டுனே இருக்கானுங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 7 ஹெச்பி போயிடுச்சு. சான் ஃபார் ஓஜி ரீசன்ட்ரா. ஓகே, இங்க முதல்ல இங்க பார்த்து மெதுவா ஏறிடுறா. எப்படியோ சேஃப்டியா ஏறியாச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இமயமலை ஏறி அங்கன்னா போய் பண்ண போறேன்னு தெரில. அந்த ஏன்டா இப்போ இமயமலை ஏறுறேன்னா ரீசன் தெரியாது. சும்மா ஏறுறேன் என்டர்டைன்மெண்ட்டுக்காக. ஓகே, சீக்கிரமா வந்தாச்சு. சீக்கிரம் போடா. என்னடா இது கீழேலாம் இறங்குது. ஓகே, நம்ம இங்கேருந்து இப்போ அங்கே தாவணும். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா எப்படி தாவேன் அப்படின்றத எனக்கு தெரில. ஏன்னா இப்போ நான் லைட்டாக மிஸ் ஆச்சானா அவ்வளோதான். ஸோ ஓகே, இங்கேருந்து அப்படியே தாவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, இங்கே ஏணி இருக்குது. பார்த்து போடா. ஏணி அப்படியே பிடிச்சிட்டு மெதுவாக போகணும். கொஞ்சம் நான் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிடும். அப்புறமா கேம்ப்பு அதாவது எண்டிங்க்கு போக மாட்டோம். ஒரேடியாக போய் சேர்ந்துருவோம். ஓகே, இருங்க. இங்கே வந்து எங்கேயோ இறங்கணும். ஆனால் எங்கே இறங்கணும் தான் மறந்துட்டேனே. ஓகே, இங்கே தான் இறங்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இறங்கலாமா வேணாமா? போவான், யார் கேட்பா நம்மள. ஓகே, அப்படியே பார்த்து மெதுவாக கீழே உந்துராமல் போனோம். சீக்கிரம் போடா. வழியே தெரிய மாட்டேதுங்க. இப்போ அங்கே ஒரு ஏணி தெரியுது, தூரத்தில் ஒரு ஏணி தெரியுது. ஸோ வந்து இப்போ நம்ம கீழே இறங்கி ஆகணும் போலயே. பார்த்து கீழே இறங்குடா. ஓகே, தூரத்தில் ஒரு ஏணி மாதிரி தெரியுது. அந்த இடத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ உங்களுக்கு தெரியுதா அந்த இடம்? ஸோ அங்கே ஒரு ஏணி மாதிரி இருக்குது. எங்க இது எது எப்படின்னா மாட்டிக்கினாங்க, குழியில் மாட்டிக்கினேன். ஓகே, நல்ல வேலை ஈஸியாக ஏறுற மாதிரி இருந்தது. ஸோ வந்து இப்போ இந்த ஏணிக்கு வந்திருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைனா, என்னடா எத்தனை பழத்தடா போட்டு வச்சுருப்பீங்க? ஏங்க நம்மள போட்டு தள்ளுறதுக்காக நிறைய பழத்தை போட்டு வச்சுருக்கானுங்க. இருங்க, இப்போ நம்ம எப்படி ஏறணுன்னே தெரியல. ஓகே, இந்த ஐஸ் கட்டி மேலே ஏறி நம்ம ஏறணும். ஜஸ்ட் மிஸ்ஸிங் நாத்திக்கு நான் கீழே வந்துருப்பேன். ஓகே, சேஃப்டியாக ஏணியில் ஏறா. மெதுவாக போட தம்பி. கீழே உழுப்புற ஓட்டை இருக்குது பார்த்தல. ஏங்க ஓட்டையா? அது இல்லை ஓட்டை இல்லை. அது சும்மா வச்சுருக்கானுங்க, ஏணியை கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கானுங்க. நான் கூட ஓட்டை நினச்சி பயன்ட்டேன். ஏன் இந்த ஏணி மட்டும் ஆடவே மாட்டுது? ஓகே, இருங்க, பார்த்து மெதுவாக அப்படியே கீழே ஊந்துடாமல் போகணும். தம்பி கீழே ஊந்துடாதடா டே, ப்ளீஸ்ரா தம்பி. கடைசிடா டே. எப்பா எப்படி தப்பிச்சு வந்தாச்சுங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ எனக்கு எப்படி போனேன்னு வழி தெரியாது. ஸோ வந்து ராத்திரி ஆகுது. ராத்திரிலையாடா இந்த கேமை முடிக்கணும்? கொடுமை. ஏய் என்னடா இது? உண்மையில ரொம்ப அழகா இருக்குங்க. அங்கே பாருங்களேன், ராத்திரில இந்த உண்மை செம்மையா இருக்குங்க. ஏய் உண்மையில ரொம்ப இது நல்லா இருக்கு. இருங்க, கீழே போய் ஏதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா வியூவா ரசிப்போம். ஆஹா, உண்மையிலே செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, அப்படியே கொஞ்சம் திரும்புவோம். இப்போதான் கரெக்டாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு வியூவாக இருக்குது. ராத்திரி டைமில் ரொம்ப நல்லா பிரகாசமாயிடுது. ஸோ நம்ம இப்போ சீக்கிரமாக போய் ஆகணும். ஆனால் ஓகே, இங்கே வழி மாதிரி இருக்குது. இங்கே இறங்கிடுவோம். அப்படியே கொஞ்சம் வியூவை ரசிப்போம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. லைட்லாம் எரியுது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன இப்போ சோகமான விஷயம் என்னென்னா, இந்த கேமை இப்போ நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அதான் சோகமான விஷயம். இங்கே தான் லைட் எரியுது. இப்போ தாண்டா இந்த விஷயத்தையே நான் நோட் பண்ணுறேன். இந்த குச்சியில் இருக்கிற லைட்டு ஆரம்பத்தில் சொல்லிருப்பேன். ஓகே, இருங்க நம்ம போவோம். அதாவது இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு எனக்கே தெரிய மாட்டுது. கண்ணு வரை தெரிய மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராத்திரி ஆனாலும் இதோ பிரச்சனை. கண்ணு வரை தெரிய மாட்டேது. அந்த லைட் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேது. இருங்க, இந்த குச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னே தெரியலையா? ஆஹா, கண்ணு தெரிய மாட்டேது. ப்ளீஸ் ரெடி கடவுளே, எங்கேயாவது போய் சேர்த்துறாது. கரெக்டான பாதையில் போய் சேர்த்து விடு. இவ்வளோ தூரமாக நடக்கிறேன். என்னடா நடத்துக்கிட்டே இருங்க. வாங்க. எப்படியோ பச்சை கலரில் ஏதோ ஒரு வட்டம் மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்ன வட்டம் அப்படின்றத போய் பார்த்துருவோம். எங்கே ஏரோஃப்ளைன்லாம் இருக்குங்க. அதுதான் நம்ம கேம் முடிக்க போகிறோம். பொறுமையாக இருக்குடா நீ, பொறுமையாக இருக்கு. ஏன்னா அந்த பகலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா, இல்லைன்னா இப்போ போயிடுவோமா? பகலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? ஓகே, இப்போயே போயிடுவான். யாரு கேப்பா? சீக்கிரம் ஜம்ப் பண்ணுறா. ஓகேங்க, ஏதோ இருக்குங்க. இங்கே ஒழுங்காக தெரில. மெஸ்ஸி, அர்ஜென்டினா மெஸ்ஸி. ஓகே, மெஸ்ஸி. அதுக்கடுத்தது ஆஸ்திரேலியா. ஐயோ, இது வந்து எகிப்து தானே? ஐயோ, எகிப்து இல்லைங்க, ரஷ்யா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஃப்ளாக்னு தெரில. இது வந்து ஐயோ, அதானே ஆஸ்திரேலியா. இது என்னது ஃப்ரெண்ட்ஸ்? எதிரா இல்லை ஆஸ்திரேலியா ஃப்ரெண்ட்ஸ்? ஏமாத்துறானுங்க.
இல்லை எதிர ஆஸ்திரேலியா டே பீஸ்ரா சொல்லுங்களா டே இதில் இது ஆஸ்திரேலியானே தெரிலங்க. ஓகே இது வந்து இது யூகே, இது வந்து யூஎஸ்ஏ, அப்புறமா இது வந்து சுவிட்சர்லாண்டுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இது வந்து ஃப்ரான்ஸு, இது வந்து ஜப்பானு, அப்புறமா இது வந்து என்னது ஏய் தம்பி ஓகே நான் எவ்வளோ நான் கூட செத்துட்டான்னு நினச்சேன். இது வந்து ஜெர்மனி, சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே இப்போ நம்ம நாட்டுக்கூடயே போய் சொருவ போகிறோம். வியூ அதுக்கு முன்னாடி நாங்கள் பாருங்களேன் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நல்லா இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணி வச்சிருக்கானுங்க கேம்காரனுங்க. ஓகே நாட்டுக்குடியை சொல்லலான்னு பார்க்குறேன், ஆனால் பகலாக மாட்டேது. டேய் நானும் எவ்வளோ நேரத்துண்டா வெயிட் பண்ணுறது? இல்லைனா அப்போனா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பகலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பகலாகிட்டோடனே நாட்டுக்குடியை சொருவிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட மணி 7 மணிக்கு கரெக்டாக சூரியன் உதயம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ போய் நம்ம கோழியை நட்டுருவோம். இப்போ வந்து நல்லாவே கணித்துருது கரெக்டாக நடுவில் நடனம். ஸோ எங்க நட்டாச்சுங்க ஒரு வழியா தனித்துவமாக நடுவில். சும்மா செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏங்க அதுவும் நடுவில் இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் எப்படி சொல்கிறது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பெருமையை ப்ரௌட ஒன்று தான், அது வேறு விஷயம். வந்து இப்போ ஒரு அழகான ஒரு வியூ. முதல் முறையாக இந்தியா கூட நான் அந்த இடத்துல வந்து நட்டுருக்கேன், நீங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸோ வந்து இப்போ நம்ம கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், உருப்படியாக வந்ததுக்கு இந்தியா கூட எடுத்துன்னு வந்து நட்டாச்சு. ஸோ இப்போ வந்து என்ட்ரி பிளான் குத்து, பிளெயின் குத்து, ஸ்டாண்ட் பிளெயின் குத்து, இங்கேருந்து கிளம்பிடுவோம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்க, பிளெயினில் சும்மா மாதம் கெத்தாக உட்காந்துக்கிறேன், என்ன கதைன்னு தெரில. ஓகே வந்து இன்னும் 28 பேர் வேணுமா? நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். அப்படி இல்லைனா இன்னும் 20 செகண்டில் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. சீக்கிரம் வண்டி எடுங்கடா, நான் அதுக்கு தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் 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 ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வண்டி எடுக்கிற மாதிரியே தெரிய மாட்டேது. இப்போ தான் 10 செகண்ட் ஆகுது. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. வீலாக சுற்றுது. சீக்கிரம் சீக்கிரம் 4 3 2 1 பரடா. டே தம்பி பரடா, சீக்கிரம்டா பரடா. எங்கே அப்படியே பறக்குறாங்க. இவங்க பறப்பானா இல்லையான்னு பார்ப்போம். திடீர்னு வெடிஞ்சிச்சுன்னா கேம்ப் 4ல் பார்த்த மாதிரி எங்கள் பறப்பானா. கரெக்டாக பறக்குறான், கரெக்டாக பறக்குறான். இது நல்லா இருக்குது. எங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க வியூ. நம்ம கடந்து வந்ததெல்லாம் காட்டுறானுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? இதுக்கெல்லாம் வழியே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே மண்டது கூட இடிச்சு. அப்புறமா என்ன பண்ணுறது, எப்படியே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ பெரிய பள்ளத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கேன் பார்த்தீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்போ இன்னும் இது போல் நிறைய கண்டென்ட் வரும். அங்கே பாருங்கள், எவனும் 2 பேர் வந்து நிற்கிறான், எவன் தான் தெரில. டே யாரா நீங்கோ? ஏங்க 2 பேரும் பெண் குயின் இருக்குது. ஏங்க 3 பேர் வந்து நிற்கிறானுங்க, யாரு தான் தெரில. அப்புறமா 4வது ஒரு ஆள் இங்கே ஒன்றுக்கிறான். அப்புறமா இங்கே ஒரு ஏதோ பள்ளம் மாதிரி இருக்குது போலங்க. அங்கே பாருங்களேன், ஏதோ பள்ளம் மாதிரி இருக்கான், அங்கே வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஓகே, நம்ம வந்து அதெல்லாம் பார்க்காம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேமை முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட், ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆக போகுது, நான் தயாராக இருக்கேன். அதாவது ஃப்ளைட்டை என்ன காட்டினானுங்க, நான் ஏறி உக்காந்தேன், ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம கடந்து வந்தது எல்லாத்தையும் சுற்றி 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 காட்டுறானுங்க. ஒரு வழியாக இப்போ தான் ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகிருக்கு. நான் உள்ளே எப்படி மாசாக உட்காந்துக்கிறேன் பார்த்தீங்களா? எனக்கு காட்டுறேன். இப்போங்க அண்ணன் உள்ளே உட்காந்து மாசாக உட்காந்துக்கிறேன். ஸோ வந்து ஃப்ளைட்டு வந்து ஆமை மாதிரி போயிட்டு இருக்கு. பார்க்கிங் பண்ணுறானுங்க, ஃப்ளைட்டை பார்க்கிங் பண்ணுறானுங்க. எல்லாம் யாருக்காக? எல்லாம் விஐபி, எனக்காக மட்டும்தான், வேற யாருக்காக? ஓகே இருங்க, ஃப்ளைட்டை வந்து மெதுவாக திரும்புன்னு நினைக்கிறேன். இங்கே திரும்புமா திரும்பாது? திரும்புதுங்க லைட்டாக திரும்புதா இல்லையா? இந்த பக்கம் டேரக்ஷன்லேருந்து பார்த்தா திரும்புகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் திரும்புது. எப்படி சொல்கிறது, உலகத்திலே முதல் முறையாக ஃப்ளைட் வந்து ஒரே இடத்துல நின்றுன்னு அப்படியே திரும்புது. பார்த்தீங்களா? வண்டி எப்படி சொல்கிறது, வீல் சுற்றலை, ஒரே இடத்துல நின்றுனே திரும்புது. முதல் முறையாக இந்த மாதிரி ஃப்ளைட் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஓகே, எப்படியோ நம்ம சேஃப்டியாக லேண்ட் பண்ணி விட்டானுங்க. லேண்ட் பண்ணி விடுங்களா மாட்டிங்களாடா? ஃப்ளைட் இன்னும் போதா? நின்றுச்சிங்க, நம்ம தான் ஜம்ப் பண்ணணும் போல். இறங்கடா சீக்கிரம்டா. கேமரா ஜூம் பண்ணுறேன். ஏங்க இப்போ வந்து நம்ம ரேங்க் ஏறி இருக்கோம். இப்போ என்ன ரேங்க்னா கேப்பபிள்ன்ற ஒரு ரேங்க்குக்கு வந்துடுவோம். அது அப்படிப்பட்ட ரேங்க்கு நான் 3 தடவை முடிச்சனால எனக்கு கேப்பபிள்னு ஒரு ரேங்க்கு கொடுத்துருக்கானுங்க. பொறுமையாக இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பொறுமையாக இருக்குது. இருங்க, முதல்ல போயிட்டு இந்த போர்டில் நம்ம எத்தனாவது இடம் அப்படின்றத பார்த்துருவோம். ஏங்க இந்த இதுக்கு என்ன போர்டு? கோபுல் லேங். ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் அட்டாக் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வாய்ப்பு வந்து ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, முதல்ல நான் இது கடைசியாக வரேன், வெயிட் பண்ணுங்கள். அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்னால் உங்களுக்கு நான் தெரியும், ரோப்ளாக் சர்வரு. அதில் நான் வந்து எத்தனாவது இடம்னு பார்த்தீங்கன்னா 2வது இடம். ஃபஸ்ட்டு இருக்கவன் 12 வாட்டிக்கலாம் இது பண்ணுறான், கம்ப்ளீட் பண்ணுறான். இப்போ வந்து உலக அளவில் பார்ப்போமா? உலக அளவு மொத்தம் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து 2000 இல்லை 20,211 தடவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். நம்ம எங்கே தெரியுமா வருவோம்? இருங்க, நம்ம எத்தனாவது இடம்னு பார்ப்போம். எங்கே 100வது இடத்துல 100 இடம் கூட வர மாட்டேங்க. ஆமாம், 100 இடம் கூட இல்லை. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து சர்வர் அளவிலையாவது டாப் 2ல் இருக்கேன்.
அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ வந்து இருங்க, இங்கே ஏதோ சீக்ரெட் பேஸ் மாதிரிலாம் போகுது, என்ன பேஸ்ன்னு தெரில. ஸோ வந்து இதோட கண்டினியூஷனாக கூட இருக்கலாம். இருங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பிளாக் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. ஓகே வந்துட்டோம். ஓகே, இந்த அண்டார்டிகாவோட சிம்பிள் நடுவில் போட்டிருக்கானுங்க. லேண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, ஏங்க லேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குங்க. ஓகே மேப்பு. ஓகே, இந்த பொண்ணுக்கிட்ட மேப்பு நம்ம இது கஸ்டம் பண்ண சொல்லலாம் போலையே. நல்ல விஷயம். ஓகே, இப்போதைக்கு எதுவும் சொல்கிறது இல்லை. ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். இன்னும் இங்கே நிறைய இங்கே தான் புதுசாக அன்லாக் இருக்குங்க. நிறைய விஷயம் இருக்கும் போலையே. என்னது அது? ஸ்டோரேஜ் கிளைம்பர். அப்புறமா இங்கே என்னது? ஆஃபீஸ். ஓ, எனக்குன்னு தனி ஆஃபீஸ்லாம் இருக்கா? ஆமாங்க, எனக்குன்னு தனி ஆஃபீஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து நம்ம உட்கார முடியுதான்னு பார்ப்போம். ஓ, உட்கார முடியல. ஓகே இருங்க, அதுதான் பார்ப்போம். ஸ்டோரேஜ் கிளைம்பர் அப்படின்றத பார்ப்போம். என்ன ஸ்டோரேஜ் கிளைம்பர்? என்னடா அது? ஓகேங்க, அதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு இடம் பேசிக்காக வச்சுருக்கானுங்க. ஓகே, இது சொல்கிறதுக்குள்ள இந்த பொண்ணு ஏதோ டவுட் பட்டுது. என்னது? டாக் பண்ணுவோம், இருங்க பேசுவோம். ஒரிஜினல் வி ஹாவ் எ சீரீஸ் சுச்சுவேஷன் அன்ஃப்ளோட்டிங். அப்புறமா இயர்ஸ் ஆல்வேஸ் எக்ஸ்ப்ளோர் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கே. அம்மா மெயின் மேட்ருக்கு வாம்மா, நீ வேறு ஏதோ சுற்றி உழைச்சி பேசிகிட்டு இருக்குங்க இந்த பொண்ணு. ஏதோ சொல்லுது அட்வர்டைஸ் ஸ்னேக்ஸ். அப்புறம் we are going to air lift him but helicopter is around for. அப்புறம் அவங்க பேசிக்கிட்டே இருக்குங்க. ஷோ மொபைல் வித் ஆக்சிஜன் அண்ட் மெடிசன் but then Harry stick in deep snow near the rose ice cliff. அப்புறம் you are the best option we have right now. எனக்கு எதோ சொல்லுது. ரீச் த மெடிக்கல் குரூப் த சப்ளைஸ் அண்ட் ஹெட் வித்தவுட் யுவர் ஹெல்ப். என்னோட ஹெல்ப் இல்லாமல் போயிடுவீங்க. ஓய் எங்க கை தவறி கொடுத்துட்டேங்க. ஐயோ, கை தவறி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணி அந்த பொண்ணு என்ன கேட்டிருக்கேன்னா, அவங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. நான் வந்து என்ன சொல்லிருக்கேன், முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அது 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தானுங்க. சரி பண்ணுறேன், இல்லைனா முடியாதுன்னு சொல்லியிருந்தது. ஓகே, இப்போ ஏதோ பெரிய பிரச்சனை போல். ஓகே, நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். அதாவது இந்த வீடியோவுக்கு பார்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 லைக் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த பெரிய பிரச்சனை அப்படின்றதுக்கு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ், பை.